சீக்கிரமாய் வருகிறார். அதற்கென்று நம்ம ஆயத்தமாய் இருக்கணும். அவர் நமக்கென்று கொடுத்த தாளந்துகளை நம்ம எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம்? நம்ம சரியான வழியில பயன்படுத்துகிறோமா? இல்ல வந்துட்டு நம்ம சோம்பேறிகளாக நம்ம நேரத்தை வந்து நம்ம கழிக்கிறவர்களாய் நம்ம இருக்கோமா? அப்படி என்றால் நம்ம ஒரு நிமிடம் நம்ம நினைத்து பார்த்து இயேசு கிறிஸ்துவுக்காக நம்ம அவர் கொடுத்த தாளந்துகளை அவருக்காக பயன்படுத்தாமல் நம்ம சோம்பேறிகளாக நம்ம இருந்தோம் என்றால் கண்டிப்பாக நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். அவருடைய நியாய தீர்ப்பிலிருந்து நம்ம ஒரு நாளும் ஒருபொழுதும் தப்பிக்கொள்ளவே முடியாது. இந்த மாதிரியான ஒரு ஊமைகளை வந்து இயேசு கிறிஸ்து லூக்கா மத்தேயு போன்ற அதிகாரங்கள்ல வந்து அவர் சொல்றாரு. லூக்கா 19ஆம் அதிகாரத்துல வந்து 10 ஊழியர்களை கொண்டு ஒரு பிரபுவை பற்றின ஒரு உவமையை சொல்லுகிறார். அந்த ஒரு ஊமையில வந்து 10 ஊழியர்களுக்குமே ஒரு ஒரு மினாவை கொடுத்து அதை நான் இல்லாத சமயத்துல அதை வைத்து வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் மத்தேயுல அதை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா வசனங்கள் 14 30 வரை ஒரு பிரபு இருக்கிறாரு. அவர்கிட்ட அவர் தூர தேசம் போவதற்கு முன்பதாக தன்னுடைய ஸ்தானங்களை வந்து ஊழியர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்து தாளந்துகளை வந்து கொடுக்கிறார். அப்ப அனைவருக்கும் சரிசமமா கொடுக்காம ஒருத்தருக்கு 5 தாளந்து கொடுக்கிறார், ஒருத்தருக்கு 2 தாளந்து, ஒருத்தருக்கு வந்து 1 தாளந்து. இப்படி கொடுத்து அதை வைத்து அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அவர் பார்க்கிறார். மறுபடியும் திரும்பி வந்த பொழுது என்ன நடக்கிறது? 5 தாளந்து வைத்திருந்தவன் என்ன ஆனான்? வியாபாரம் செய்து என்ன ஆனான்? 2 தாளந்து வைத்திருந்தவன் என்ன ஆனான்? 1 தாளந்து வைத்திருந்தவன் உடைய நிலைமை என்ன ஆயிற்று? இதனுடைய கன்க்ளூஷன் என்ன எப்படின்னா, நம்ம அந்த பழைய முந்தின ஒரு அதிகாரத்துல லூக்கால நம்ம வாசிச்ச மாதிரியே அதை நம்ம இந்த அதிகாரத்துல மத்தேயுலயே நம்ம வாசிக்கலாம். 29ஆம் வசனத்துல, உள்ளவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் பரிபூர்ணமாயும் அடைவான், இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுக்கப்படும். இதுவும் கிட்டத்தட்ட அந்த நம்ம லூக்கால வாசிச்ச மாதிரி தான். ஆனா ஒரே வித்தியாசம் என்ன அப்படின்னா, அதுல வந்து அந்த 10 ஊழியக்காரர்களுக்கும் ஒரு மினாவை அவர் தருகிறார். ஆனால் இதுல பிரபு வந்து ஒருத்தருக்கு 5 தாழ்ந்து தர்றார், ஒருத்தருக்கு 2 தாழ்ந்து தருகிறார், ஒருத்தருக்கு 1 தாழ்ந்து தருகிறார். இப்படியாக நம்ம இந்த ரெண்டுத்துக்குமான அந்த வேறுபாடு இதுதான். ஸோ இன்றைக்கு நம்ம வசனத்திற்குள்ளாக போகலாம். மத்தேயு 25:14-30 வரை. அன்றியும் பரலோக ராஜ்யம் தூர தேசத்துக்கு பிரயாணம் பண்ணி போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல இருக்கிறது. அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவரிடத்திலே 5 தாளந்து, இதுல வாசிங்கன்னா 5 தாளந்து கொடுக்கிறார். ஒரு இடத்திலே 2 தாளந்து, ஒரு இடத்துல 2 தாளந்தும், ஒரு இடத்திலே 1 தாளந்தும் கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். 5 தாளந்தை வாங்கி கொண்டு போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாளந்துகளை சம்பாதித்தான். அப்ப 5 தாளந்து கொடுத்தவன் வியாபாரம் பண்ணி இன்னொரு 5 தாளந்துகளை சம்பாதித்தான். ஸோ டோட்டலா அவன் கிட்ட 10 தாளந்து இருக்கிறது. இப்ப அப்படியே 2 தாளந்து வாங்கினவன் வேறு 2 தாளந்தை சம்பாதித்தான். அப்படி 2 தாளந்தை வாங்கினவன் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு 2 தாளந்து சம்பாதித்து டோட்டலா அவன்கிட்ட 4 இருக்கு. அப்படி மல்டிப்ளை இரட்டத்தனையாக அவர்கள் வந்து பெருக்கி இருக்கிறார்கள். ஒரு தாளந்து வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைக்கிறான். அப்படி ஒரு தாளந்து வைத்தவன் பாத்தீங்கன்னா அதை வந்து புதைத்து வைக்கிறான். அவனுக்கு வந்து இருக்கிறது கடைசியில அந்த 1 மட்டும்தான். வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்திலே கணக்கு கேட்டான். அவர்களிடத்துல வந்து கணக்கு கேட்கும் பொழுது, அப்பொழுது 5 தாளந்து வாங்கினவன் வேறு 5 தாளந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே 5 தாளந்தை என்னிடத்திலே ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாளந்தை சம்பாதித்தேன் என்றார். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தம உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உண்மை உள்ளவனாய் அதிகாரியாய் வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 2 தாளந்தை வாங்கினவனும், ஆண்டவனே 2 தாளந்தை என்னிடத்திலே ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாளந்தை நான் சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமம் உண்மையும் ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் என்று எஜமான் வந்து இங்க சொல்றாரு. இந்த வசனத்துல வந்து சொல்றாரு. ஒரு தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்திலே அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்திலே சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து உமது தாளந்தை நிலத்திலே புதைத்து வைத்தேன். இதோ மூடையதை வாங்கிக் கொள்ளும் என்று அந்த ஒரு தாளந்தை வந்து மறுபடியுமாக ராஜாவிடத்திலே கொடுக்கிறான். அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பனுமான
ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்திலே அறுக்கிறவனும் தெளிக்காத இடத்திலே சேர்க்கிறவனும் என்று அறிந்தாயே. அப்படி எனில் நீர் அந்த பணத்தை காசுக்காரர் வசத்திலே போடத்தக்க இருந்திருக்கலாமே. அப்பொழுது நான் வந்து என்னுடைய வட்டியையாவது நான் வாங்கி கொண்டிருப்பேனே என்று அவர் கோபமாக வந்து எஜமான் சொல்றாரு. அவனிடத்துல இருந்த தாளந்தை எடுத்து 10 தாளந்து உள்ளவனுங்க, அந்த ஒரு தாளந்து இருக்கிறதையும் எடுத்து யாரு கொடுக்குறாருன்னா அந்த 10 தாளந்து இருக்கிறவன் கொடுக்குறாரு. உள்ளவனுக்கு அவனுக்கு இன்னும் கொடுக்கப்படும், பரிபூர்ணமாயும் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரன் ஆகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாகும். இதுதான் அவனுக்கு கொடுக்கப்படுகிற அந்த சோம்பேறியாய் கொடுக்கப்படுறவனுக்கான ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட். அவனுக்கான கொடுக்கப்படுற ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட். சோ இத வந்து நம்ம முன்னாடி பார்த்த ஒரு உவமை போன்ற ஒரு சிமிலர் வேஸ்ல தான் இருக்கு. தேவன் வந்து அப்படி அந்த பிரபு வந்து இருக்கும் பொழுதே 5 தாளந்தை ஒருவனிடம் கொடுக்கிறார். 1 தாளந்தை ஒருவனிடமும் 2 தாளந்தை ஒருவரிடமும் கொடுத்து, இல்லாத சமயத்திலே அவர்கள் உண்மையும் உத்தமமாய் வேலை செய்கிறவர்களாய் இருக்கிறாரா இல்லையா என்பதை அறிவதற்காக நீண்ட காலத்திற்கு பிறகு வந்து கேட்கிறார். 5 தாளந்தை வைத்திருந்தவன், ஆண்டவனே, இதோ நான் வியாபாரம் பண்ணி வேறு 5 தாளந்துகளை சம்பாதித்தேன் என்று சொல்றார். 2 தாளந்து வைத்திருந்தவனும், நானும் 2 தாளந்துகளை சம்பாதித்தேன் என்று சொல்லுகிறான். 1 தாளந்து வைத்திருந்தவன், கடின இருதயம் உள்ளவர் என்று நான் அறிந்து நான் அதை வந்து ஒளித்து வைத்தேன், இதோ நீர் அதை வாங்கி கொள்ளும் என்று எஜமானிடத்திலே திருப்பி அதை கொடுக்கிறான். அப்ப அந்த எஜமான் பார்த்து, நீ பொல்லாத ஊழியக்காரனாய் இருக்கிறாய், உன்னிடத்திலிருந்து நான் இதையும் எடுத்து 10 தாளந்து உள்ளது இடத்திலே நான் கொடுத்து விடுவேன், அதை அவன் வைத்து இன்னும் அவன் அது பரிபூர்ணப்படுவான், நீயோ ஒன்றுமில்லாமல் சாவாய் என்று அவனை புறம்பான இருளிலே தள்ளி விடுகிறார். இப்படி நாமும் இந்த உலகத்திலே நிறைய தாழ்ந்துகளோட நம்ம பிறந்தாலும் நம்ம அதை வந்து தேவனுக்காக நம்ம பயன்படுத்துகிறோமா என்பதை வந்து நம்ம ஒரு நிமிடம் நம்ம சிந்தித்து, ஒருவேளை நம்ம பயன்படுத்தவில்லை என்றால் நேரம் இருக்கிறது, ஆனால் நேரம் இன்னும் ரொம்ப காலம் இல்லை, கொஞ்ச காலம் மட்டும்தான். நம்ம சமீபமாய் நம்ம தேவனிடத்திலே கிட்டி சேருவதற்கும் 2ஆம் வருகையில அவர் வருவதற்கும் நம்ம நியாயம் தீர்ப்பதற்கான அந்த காலம் வந்து வெகு சீக்கிரமாய் இருக்கிறது. ஆகையால் நம்ம தேவனுக்கென்று நம்ம ஓட வேண்டும். அவருக்காக நம்மளுடைய காரியங்களை வந்து நம்ம செலவழிக்க வேண்டும். இப்படி நாம் செலவு செய்யும் பொழுது ஜட்ஜ்மெண்ட் டே அன்னைக்கு நம்ம உண்மையும் உத்தமமா ஓடியிருந்தோம் என்றால் நமக்கான ஒரு பங்கை வந்து தேவன் நமக்கென்று தருவார். அதிகாரியாக நம்மை நியமிப்பார். நாம் ஒன்றும் செய்யவில்லை, நம்ம சோம்பேறிகளாக இருந்தோம் என்றால் நம்மிடத்திலிருந்து எது கொடுக்கப்பட்டதோ அது எடுத்துக்கொள்ளப்பட்டு நம்ம புறமான இருளிலே நாம் தள்ளப்பட்டு விடுவோம். ஒரு நிமிடம் நினைத்து பார்த்து நம்ம தேவனுக்காக நம்ம ஓடுகிறவர்களாய், நம்மளுடைய ராஜ்யத்தின் பிரதாபத்திற்கென்று நம்ம நிலை நிற்கிறவர்களாயும், நம்ம அவருடைய வருகைக்காக நம்ம காத்து கொண்டிருந்து நம்முடைய தாளந்துகளை வந்து அவருக்காக அதை வந்து செலவு செய்து அவருக்காக அவருடைய நாமத்தின் பிரஸ்தாபத்திற்கென்று ஓடுகிறவர்களாய் நம்ம இருக்கணும்.